பிரைஸ் த லார்ட் ஜீசஸ். புத்தர், விவேகானந்தர், ஏன் கீத உபதேசம் செஞ்சதா சொல்ற கிருஷ்ணர், இவெல்லாம் கூட தங்களுடைய உபதேசத்தை தான் பின்பற்றச் சொன்னான். ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் தன்னையே பின்பற்றச் சொன்னார். He said, "Follow me," because he is the eligible God to say so. இப்படி எல்லா கடவுள்களும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம், ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை. மனுஷா அதையெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் தப்பாயிடும். At times, it may become immoral also. Christianity is to follow the teacher of the teachings and as well as his teachings. Christ is the role model for a Christian. அப்படிப்பட்டவரை ஏன் கொலை செஞ்சாங்கன்னு கேட்கலாம். வேதம் சொல்லுது, ரோமர் 5:8, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கடவுள் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 3:18, கிறிஸ்துவும் நம்மை கடவுளிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். என்னோட பாவங்களுக்காக அவர் ஏன் சிலுவையில் அறையப்பட்டு சாகணும்னு கேட்க தோன்றதா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா அதாவது ஏகோவா, குமாரன் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக விட்டுட்டு போனவர்தான் பரிசுத்த ஆவியானவர். 3 பேருமே ஒருத்தர் தான். அதைத்தான் திரித்துவம், திரியேகம்னு சொல்றோம். கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இரட்சகரா வர்றதுக்கு முன்னால பிதாவானவருக்கு ஆடு, மாடு, பறவைன்னு பலவிதமான பலிகளை செலுத்துவாங்க. அந்த காலத்துல பாவம் செஞ்சா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலி செலுத்தணும். அதுக்கு பேரு நியாயப்பிரமாணம். மக்கள்கிட்ட பாவம் அதிகமாக பெருகி போனப்போ பிதாவானவர் தனது சொந்த மகனான இயேசு கிறிஸ்துவையே ஒரே பலியாக்குனதைத்தான் கிருபாதார பலின்னு சொல்லுவோம். அதுதான் குட் ஃப்ரைடே. நல்ல வெள்ளின்னு பண்டிகையாக கொண்டாடுறது. நல்ல வெள்ளின்னா நன்மையான வெள்ளின்னு அர்த்தம். பாவின்னு உணர்ந்தவன் கேட்டு பெற்றுக்கிறது மன்னிப்பு. தகுதி இல்லாதவனுக்கும் கேட்காம கிடைக்கிறது கிருபை. என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொன்னது எல்லாருக்கும் தான். விசுவாசங்கிறது ரட்சிப்புக்கு ஆதாரம், ஆரம்பம். கண்ணால பார்க்கறத நம்புறது நம்பிக்கை. பார்க்காம நம்புறது மட்டும் இல்லாம அதில் உறுதியா இருக்கோமே, அதுக்கு பேரு விசுவாசம். ஆண்டவரை நான் பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறேன். ரட்சிப்புன்னா மீட்பு. நம்ம இறந்தா எங்க போக போறோம்னு தீர்மானமா தெரிஞ்சுக்கிறது. பாவத்திலிருந்து மீட்பு, உலகத்திலிருந்து மீட்பு, மரணத்திலிருந்து மீட்பு. 2 மரணம் இருக்கு. முதல் மரணம் உலகத்துல, அது சரீர மரணம். 2வது மரணம் நியாய தீர்ப்புல. ஒரே தரம் சரீரத்தால் மரிச்சு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போறாரு. அதுதான் 2ஆம் வருகை. That is for sure and soon. The end of days have come, but he is yet to come. பரலோகம்னு ஒன்று இருக்கு. அங்க போகணும்னா மீட்கப்படணும். அதுக்கு தேவை ஒரு மீட்பர். அவர்தான் இயேசு கிறிஸ்து. எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகின்னு வேதம் சொல்றது. ஆனா அவரை சொந்த இரட்சகரா ஏத்துக்கிட்டவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம். அதுக்கு பேருதான் ரட்சிப்பு. புதிய ஏற்பாட்டுல பாதாளம், நரகம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. எபிரேயத்துல ஷியோல், கிரேக்கத்துல ஹேடஸ். அப்படின்னா மரணமான ஆத்துமாக்கள் அவருடைய நியாய தீர்ப்பு நாள் வரை தற்காலிகமாக தங்குமிடம்னு அர்த்தம் விளக்கப்பட்டிருக்கு. பைபிள் சொல்றது, அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், நாமும் உயிர்த்தெழுவோம். ரோமர் 8:11. அன்றியும்
இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்து எங்க போனார்? அவருடைய தோப்பனராத்துக்கு போயிருக்கார். அதான் பிதாவின் வீடு. நான் போற இடம் உங்களுக்கு தெரியும், திரும்பவும் வருவேன்னு சொல்லியிருக்கார். உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லறை தான் திறந்தபடி இருக்கு. இது வெறும் சரித்திரமா இல்ல சத்தியமான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான்னு ஜீசஸ் சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? சத்தியமான, அதாவது உண்மையான, ஜீவனுள்ள, அதாவது உயிருள்ள நானே, அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய நானே வழி, மேலும் பரலோகத்திற்கு வழி, அதாவது பிதா இருக்கிற இடத்துக்குன்னு அர்த்தம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அடைஞ்சு பாவ வாழ்க்கைக்கு நம்ம விலக்கி காத்துக்கிட்டா நம்ம உயிர்த்தெழுதல் நன்மையா முடியும். ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நம்ம பாவங்களுக்காக அவர் பாடுபட்டு பலியானார். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார்னு 1 யோவான் 2:2 சொல்லியிருக்கு. பாவம் செய்யாம இருக்க மனசாட்சி போதாதான்னு யோசிக்க தோணும். பாவம் செஞ்சா மனசாட்சி உறுத்தும், உணர்த்தாது. செஞ்ச பாவத்தை உறுத்தணும்னா மனசாட்சி போதும். செய்யப்போற பாவத்தை உணர்த்தணும்னா பரிசுத்த ஆவி தேவை. பாவ மன்னிப்புங்கிறது செய்ய போற பாவத்துக்காக இல்லை, செஞ்ச பாவத்தை திரும்ப செய்யாம இருக்கிறதுக்காகத்தான். அதனால தான் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்யறவங்க எல்லாம் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்கன்னு கேட்கலாம். மரணங்கிறது 2: சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம். ஒரு முறை பிறந்தால் இருமுறை மரணம், இருமுறை பிறந்தால் ஒரு முறை மரணம். உலகத்துல மாம்சமா பிறக்கிறது முதல் பிறப்பு. இயேசு கிறிஸ்துவே உண்மையான கடவுள்னு அவரை சொந்த இரட்சகரா ஏத்துண்டு பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சா அது 2வது பிறப்பு, ஆவிக்குரிய பிறப்பு. அப்போ நமக்கு ஒரு மரணம்தான். அது உலகத்துல கிடைக்கிற சரீர மரணம். ரட்சிப்பை அடையலன்னா நரகத்துக்கு போற 2வது மரணம் நிச்சயமா உண்டு. அவர் உயிர் தெழுந்ததும் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்ததான். அதான் பரலோகம், மோட்சம் அல்லது முக்தின்னு சொல்றா. அவர் திரும்ப இந்த உலகத்துக்கு வந்து நாம அங்க போறதுக்கு நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. அதுக்கு நம்ம ஆயத்தமா இல்லைன்னா நாம போக போறது நரகம். 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். அவர் உயிர் தெழுந்ததும் நமக்காகத்தான். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தப் போகிறேன்னு யோவான் 14:2 சொல்லியிருக்கார். ஸ்தலம்னா பரலோகம். பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும்? இயேசுவே உயிருள்ள உண்மையான ஒரே கடவுள்னு விசுவாசிச்சு அவரை நம்ம சொந்த இரட்சகரா ஏத்துக்கணும். செஞ்ச பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணும். அதான் ரட்சிப்பு. ஞான ஸ்நானம்னு எதுக்கு? ஆண்டவரை ஏத்துக்கிட்டா ரட்சிப்பு கிடைக்கும். அப்போ நமக்குள்ள ஏற்படுற மாற்றத்தை வெளிப்படையா உலகத்துக்கு அறிக்கையிடுறதுக்கு பேர்தான் ஞான ஸ்நானம். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல்
வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ரட்சிப்பு அவராலே மட்டுமே கிடைக்கும்னு மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்புன்னா காப்பாற்றப்படுதல்னு அர்த்தம். அதாவது நரகத்துக்கு போகாம விடுதலை கிடைக்கும்னு அர்த்தம். ரட்சிப்படைய ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேப்பா. அவருக்கே பரிகாரின்னு ஒரு பெயர் உண்டு. ரட்சிப்புன்றது இலவசமா கிடைக்கும் பரிசு. அதுக்கு அவரை விசுவாசிச்சா போதும். எபேசியர் 2:8 மனுஷனால் மரணம் உண்டானபடியால். இங்க மனுஷன்னு சொல்றது ஆதாம். அவனால தான் பாவம் உலகத்துல உண்டாச்சு. மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இங்க மனுஷன்னு குறிப்பிடுறது மனுஷகுமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.